நேற்று செய்தி சேனல்களில் பரபரப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்தில் ஏன் இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே இந்த ஒரு கோயில் அதற்கான ஒரு பெருமை அப்படின்னு சொல்றது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த பிரகதீஸ்வரா டெம்பிள், ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோயில். அந்த கோயிலில் சினிமா பாடல்களுக்கு 3 பெண்கள் நடனம் போட்டு அதை ரீல்ஸ் எடுத்த வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆனது. இன்னொரு பக்கம் துணை முதல்வர் கலந்து கொண்ட ஒரு திருமண விழா, அதில் ஃப்ளக்ஸ் இந்த இதெல்லாம் வைக்கிறப்ப கரண்ட் இதாகி இறந்துருக்காங்கங்கிற ஒரு செய்தி. இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? தஞ்சாவூர் கோயிலில் ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய குடும்பம் உள்ள போய் மாமிசம் சாப்பிட்டார்கள் அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு பெண்ணை இல்லை நாங்கள் பிக்னிக் நினைத்து வந்தோம் என்று சொன்னார்கள்னு ஒரு செய்தி வரும். எனக்கு என்னன்னா, அங்கே இருக்கிற காவலர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இது ஏஎஸ்ஐ கோயில் என்று சொன்னால் ஏஎஸ்ஐக்கு எங்க ஜூரிஸ்டிக்ஷன், தமிழ்நாடு அரசுக்கு எங்க ஜூரிஸ்டிக்ஷன்? ரெண்டுமே இருக்கு. ஹெச்ஆர்என்சி மற்ற அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குது, இது ஏஎஸ்ஐ பார்க்க வேண்டிய இடத்துல ஹெச்ஆர்என்சி, டே டு டே இதை பார்க்க வேண்டிய இடத்துல ஹெச்ஆர்என்சி இருக்கிறது. அப்போ ஹெச்ஆர்என்சி என்ன செய்து கொண்டிருந்ததுங்கிறத கேள்வி. அதாவது இன்னைக்கு ஹெச்ஆர்என்சின்னு இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்டே தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில ஒரு ரீல் எடுக்கணும்னா அதுக்குன்னு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ திடீர்னு யாராவது செக்ரட்டேரியட்ல உள்ள போய் வீடியோ எடுத்துட முடியுமா? எடுக்க முடியாது சார், அதுக்குன்னு ஒன்று இருக்கு. இல்லை வேற ஏதாவது ஒரு டைரக்டரேட்டுக்குள்ள போய் வீடியோ எடுத்துட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ கோயில் என்பது ஒரு துறை தான். குவாரியில போய் வீடியோ எடுத்ததுக்கு என்ன ஆனதுன்னு பார்த்தோமே. கோரியில மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்க இதை பாருங்க, இவர்கள் வீடியோ எடுத்ததுக்கு திமுக தரப்பிலிருந்து எந்த கண்டனமும் வரவில்லை. அறநிலையத்தை பத்தி என்னென்னலாமோ பேசுறாங்க, அவங்க தரப்புல இருந்து கண்டனம் வரவில்லை. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள்ங்கிற பார்வை நான் வைக்கிறேன். ஆனா நீங்க பாருங்க, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல வந்தாங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரீல்ஸ் எடுத்து இதே போல ரீல்ஸ் டான்ஸ் எடுத்து கபாலீஸ்வரர் கோயிலை பத்தி ரீல்ஸ் வந்து, இந்த கோயிலை பத்தி ஒரு ரீல்ஸ் வந்தது. பார்த்தசாரதி பெருமாள் கோயிலையும் ஒரு ரீல்ஸ் வந்தது. பார்த்தசாரதி பெருமாள் வாசல்ல இருந்து இஸ்லாமிய நண்பர்கள் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்த இதுவும் வந்தது. அப்போ இந்த இடத்துல எப்படி அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? சரி, இவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்ல, முஸ்லிம்ஸ் இல்ல, இந்துக்கள் தான் என்றாலும் ரீல்ஸ் எடுத்து ஷூட் பண்ற வரைக்கும் யாரு பார்த்து கொண்டிருந்தார்? இதெல்லாம் சமுதாயத்துக்கு ஒரு கடமை இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு யாராவது பக்தர்கள் போய் அதை நிறுத்திருக்கணும். ஏன் நிறுத்தல அப்படின்னா திமுக அரசு மீது உள்ள பயம். நிறுத்தி இருந்தா நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆபத்து வந்துருங்கிற பயம். அப்ப இன்னைக்கு பக்தர்கள் நடக்கிற அநியாயத்தை கேள்வி கேட்பதற்கு பயப்படுகிறார்கள் அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதுதான் இன்னைக்கு அறநிலைத்துறை செய்திருக்கிற வெற்றி என்று பார்க்கிறேன். அதனால இது அறநிலைத்துறையினுடைய அடாவடித்தனமாக பார்க்கிறேனே தவிர அந்த 3 நபர்களுடைய அடாவடித்தனமாக பார்க்கவில்லை. ஆனால் அந்த 3 நபர்கள் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அரசாங்கம் அவங்கள, அதாவது ஹெச்ஆர்என்சி அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்கள கைது பண்ணணும், விசாரிக்கணும், அதுக்கப்புறம் சட்டம் என்னோ அதுபடி அதை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை.